வாச்சி மொத்த பல்லும் என்னது கம்பி வச்சு குத்தி விளாண்டியா ரோசி? அண்ணே ரோசி சொல்லுங்க. என்னண்ணே? ஐயோ பல்லு எங்க? பல்லு எங்க? இங்க கிட்ட வாங்களே. ஒரு ரகசியம் சொல்ல மாட்டேன், எனக்கு வெக்கமா இருக்கு. இருக்கிற மூக்க மட்டும் தான் இருக்கு, அதையும் பேரு பிச்சு விட்டுருவேன். சரி ரோசி, நீ என்ன விஷயமா இங்க வந்த? அப்படியா அண்ணே? நானு எனக்கு பல்லு ஏந்திரமா இல்லாம போச்சு. அது நமக்கு தேவையா? சொல்லுங்க சொல்லு ரோசி. சாக்லேட் நிறைய சாப்பிட்டு 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 முக்கியமா நைட்ல சாப்பிட்டு சரி பூச்சிகள் வந்து இந்த பையில மாதிரி ஓட்ட போல. அப்ப சரி ரோசி, அப்ப என்ன சொல்ல வர? சாக்லேட் சாப்பிட கூடாதா? ஆமாண்ணே. அதாவது சாக்லேட் சுத்தமா சாப்பிட கூடாதா? சுத்தமா சாப்பிடணும்னு சொல்லல, அப்பப்ப லைட்டா சாப்பிடலாம். உள்ள வாயில வச்சு வேற சாக்லேட்டால தின்னா இங்க பாரு. அப்பா கூட சேர்ந்து எல்லாரும் ஈ சொல்லுங்க. ஈ ரோசி எல்லாரும் வாயை போட சொல்லு. அப்படி என்ன? ரொம்ப ஸ்மெல் அடிக்குது. சரி அண்ணே, ரோசி நான் ஒரு பாட்டு பாட்டுமா? வேண்டாம். வேணாமா? ஆமா, நான் பாடுறேன், நல்லா பாடுவேன். கேட்டுருவோமா? கேட்மா. ஆனா என்னன்னா ரோசி படிக்கிற பாட்டு எனக்கு புரியாது, உங்களுக்கு புரிஞ்சா அது உங்க பிரச்சனை. நான் பாடுற பாட்டு கேட்டு கேட்டு எல்லாரும் எழுந்திருவாங்க. அப்ப அவ்வளவுதான், இதோட மீட்டிங் முடிஞ்சதுங்க. ஆமா சரி ரைட். பாடட்டுமா? 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 என்ன பாட்டு? அச்சச்சோ, அவசரப்பட்டீங்களா? அவசரப்படக்கூடாது. சரிங்க. சொல்லுங்க. பாடுறேன். பாடுங்க. ரெடி ரெடி 1 2 3. ஜனகண மனகதிநாயக ஜய ஹே. ரோசி, இது என்ன பாட்டு? இது ஸ்கூல்ல இந்த பாட்டை டேடி பாடிட்டு தான் இருக்காங்க தெரியுமா? அப்படியே வேற வேண்டும். யார் என்ன பாட்டா? ஒரு நல்ல பாட்டா. லா 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 லா. சொல்லுங்க. எப்படி? ரோசி, உண்மையில முடியல. முடியலையா? ஆமா, நீ படிக்கிறது எனக்கே பாருங்க, எனக்கு எவ்வளவு முடி இருக்கு. சொக்கி மாதிரி முடி வச்சிருக்க ரோசி, என்ன சேட்டை பண்ணுது நீ? சரி ரோசி, இந்த பிள்ளைகளுக்கு நீ இன்னைக்கு என்ன சொல்லலாம்னு வந்திருக்க? இன்னைக்கா நான் ஒரு கதை சொல்லட்டுமா? வேண்டாம், ஏற்கனவே முதல்ல பாட்டு ஃபுல் டேமேஜ். ஐயோ, போர் அடிச்சிட்டா பசங்களுக்கு. போர் அடிச்சிட்டா? கதை கேட்கீங்களா? கதைகளை மாட்டிக்கிறீங்க ரோசி. கதை சொல்லணுமா? சொல்ல. அண்ணா, நான் சிம்பிளா சுருக்கமா ஒரு கதை சொல்லட்டுமா? சரி ரைட், நீ சொல்ல. உன் கதையை கேட்கறதுக்கு எல்லாம் கை கட்டி நேரா உட்கார சொல்லிடுவோமா? எல்லாம் கை கட்டி நேரா உட்கார்ந்து போங்க. ஆமா, இப்ப ரோசி அதோட லாங்குவேஜ்ல நமக்கு கதை சொல்ல போறோம். சொல்லு ரோசி. ஒரு ஊர்ல ஒரு அழகான காட்டுல ஒரு அழகான காட்டுல ஒரு 3 மரம் இருந்துச்சுன்னு. எத்தனை மரம்? 3 எத்தனை மரம்? சொல்லு ரோசி. அந்த 3 மரமும் அந்த 3 மரமும் ஒரு மரம் ஹைட்டா இருந்துச்சு, ரொம்ப ஹைட்டா. சரி, ரொம்ப ஹைட்டா இருந்துச்சு. இன்னொரு மரம் அதோட கொஞ்சம் சின்னதா இருந்துச்சு. கொஞ்சம் சின்னதா இருந்துச்சு. இன்னொரு மரம் ரொம்ப குட்டியா. இந்த குட்டியா? ஆமா ஆமா, அந்த குட்டி பை மாதிரி. அந்த ஒரே மாதிரி. உட்கார்ந்திருக்கா பாரு. அவனே மாதிரியா? வாயில கை வச்சிட்டு சாப்பிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மூக்க கை வச்சிருந்தாரு. அண்ணா, சரி ரோசி, அந்த மாதிரி 3 மரம் இருந்துச்சு. 3 மரம் இருந்துச்சு. அந்த 3 மரமும் அந்த குட்டி மரத்தை பார்த்து ஐயா நீ அசிங்கமா இருக்க. நீ அசிங்கமா இருக்க. உன்னை பார்க்கவே சலிக்கல. சகிக்கல. ஆமா ஆமா. சரி, நீ ரொம்ப குட்டியா இருக்க. நீ வளரவே இல்ல பாரு. நாங்களே எவ்வளவு ஹைட்டா இருக்கோம். சரி, நீ எவ்வளவு ஜம்முன்னு இருக்கோம். கை என்ன பண்ற? ரோசி, டென்ஷன் ஆகாத, கதையை முடி. அண்ணே, நான் சீரியஸா இன்ட்ரஸ்டா பேசிட்டு இருக்கேன். நான் கைய பிடிக்கிறேன். போடு ரோசி. தாத்தா வயசான தாத்தா. ரோசி, மன்னிச்சு விட்டுரும். சரி, கதைக்கு வா. சரி, நான் எதுல விட்டேன்? அந்த பெரிய மரம் சின்ன மரத்தை பார்த்து அற்பமா பேசிக்கிட்டு இருக்கு. ரொம்ப கிண்டல் கேலி பண்ணிட்டு உனக்கு மூக்குல சளி ஓடுவது. காது பாரு, காதுல லைட்டா ஓட்ட இருக்கு. ஆமா, அப்படி இப்படிட்டு கலர்
கலர் இந்த கருப்பு பெயிண்ட் மாதிரி ஆமா தார் பெயிண்ட் மாதிரி ஆமா அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சிட்டே இருந்தாங்க. சரி பாவம் அந்த குட்டி மரம் ரொம்ப சோகமா தம்பி மாதிரி ரொம்ப சோகமா ஆமா இந்த குட்டி பை மாதிரி அப்படியே சோகமா இருந்தான். சரி அதுக்கப்புறம் ஒரு நாள் மழை காத்து வந்துச்சுன்னா புயல் 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 இப்போ வந்து தாத்தா வந்து டைட்டா பிடிங்க தாத்தா. எல்லாத்துக்கும் கோர் எடுத்த காரணம் போடுற அவசியம் காது வாக்கல ரெண்டு விட்டுறாதீங்கண்ணே. கொஞ்சம் இழுத்து பிடிங்கண்ணே. என் வயிற்று ஃபுல்லால வந்து கொஞ்சம் பெண்டாவும். சரி அண்ணே ரோசி கதைக்கு வா. புயல் வந்து இந்த 3 மரம் டபக்கு கீழே விழுந்துருச்சு. 3 மரமும் சேர்ந்து விழுந்துட்டா. ஆமா போச்சு. அப்புறம் சாரி அந்த பெரிய மரமும் சின்ன மரமும் கீழே விழுந்துருச்சுங்க எல்லாம். பெரிய மரமும் சின்ன மரமும் கீழே விழுந்துச்சு. ஆமா சரி ரோசி குட்டி மரம் மட்டும் கொஞ்சம் ஸ்டெடி அழகா இருந்துச்சு. சரி ரைட்டு. அப்புறமா இந்த மரம்லாம் வெட்டிட்டு போவாங்களே. ஆமா அவங்கள வெட்டிட்டு போய் என்ன பண்ணாங்க சொல்லுங்க பாப்போம். மரத்தலாம் தூக்கில இந்த அடுப்பு இதெல்லாம் தூக்கி உள்ள தூக்கி சொல்லி இருப்பாங்க. அடுப்பு இல்லையா? வேற என்ன பண்ணிருப்பாங்க ரோசி? வேற என்ன செய்வாங்க? மரத்தை வச்சு கிட்டாங்க அழகா சொன்னீங்க. என்னென்ன செய்வாங்க? சேரு ஜன்னல் சரி அந்த மாதிரி அந்த மாதிரி செஞ்சாங்க. சரி அப்புறம் ஒரு மரத்தை கூட்டு எடுத்துட்டு போயிட்டு சரி ஒரு தச்சர் வந்து அழகா அந்த மரத்தை ஒரு சிலுவையா செஞ்சாருன்னு. சிலுவை? ஆமா சூப்பர். அப்புறம் இன்னொரு மரத்தை ஒரு படகு செஞ்சாங்க. படகு? ஆமா தண்ணில போறதுக்கு. ஆமா தண்ணில போறதுக்கு. சூப்பரா. இன்னொரு மரத்தை என்ன பண்ணாங்க? கடைசி குட்டி மரம். ஆமா அது அழகா கிறுக்குன்னு அறுத்து சறுக்கு நல்லா தச்சு அதுக்கப்புறம் ஒரு குட்டி கூடையாட்டம் செஞ்சாங்கண்ணே. கூட செஞ்சாங்க. ஆமா இது புதுசா இருக்கு. ஐயோ ஆமாண்ணா அது வந்து ஏசப்பா வச்சு அதுல அந்த கூடைகள்ல துணியெல்லாம் போட்டு அழகா ஏசப்பாக்கு சின்ன தொட்டில் செஞ்சாங்க. சூப்பர் எல்லாம் ஜோரா கை தட்டிடலாமா? அந்த குட்டி மரத்தை வச்சு என்ன செஞ்சாங்களா? ஏசப்பாக்கு சின்ன தொட்டில் செஞ்சாங்களா? அந்த தொட்டில ஏசப்பா பிறக்கும்போது குழந்தையா இருக்கும்போது மாட்டு கொட்டையில அதுதான் வச்சிருந்தாங்கண்ணே. அதுக்கு உதவி செஞ்சது அந்த சின்ன மரமா? சின்ன மரத்துக்கு ஜோரா கிளாப் பண்ணிடலாமா? என்ன சத்தமா கிளாப் பண்ணு. அப்புறம் என்ன நடந்துச்சு? அதுக்கப்புறம் அந்த பெரிய கப்பல் இருந்துச்சு. கப்பல் செஞ்சாங்களா சின்ன மரம்? ஆமா அதுலதான் அந்த குட்டி ஏசப்பா வளர்ந்து அதுலதான் அந்த கப்பல் வழியா கடல் பகுதியில எல்லாம் டிராவல் பண்ணி அந்த மரத்துல உள்ள போட்ல ஆமா எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிச்சாங்கண்ணே. அந்த போட்ல தான் ஏசப்பா சுவிசேஷம் அறிவிச்சு போனாங்க. ஆமா இப்போ எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு அந்த மரம். எல்லாம் ஏசப்பா கை தட்டிடலாமா? அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் 33 வருஷம் வந்து உயிரோடு இந்த உலகத்துல வாழ்ந்து எப்படி இருக்கணும், எப்படி அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியணும், பெரியவங்களுக்கு எப்படி கீழ்ப்படியணும் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு சரி கடைசியா இன்னொரு பெரிய மரம் இருந்துச்சுதானே? ஆமா பெரிய மரம். அந்த மரத்தை வச்சு என்னமா செஞ்சாங்க? ஏற்கனவே சொன்னானே. ஆமா சிலுவை செஞ்சாங்க. சொல்லுங்க என்ன விஷயம்? ஆமா சிலுவை. சொல்லுங்க சிலுவை. சத்தமா சிலுவையை செஞ்சாங்கண்ணே. சரி அந்த சிலுவையில தான் ஏசப்பாவை சிலுவையில அறிஞ்சாங்க. அந்த மரத்தில் உள்ள சிலுவையில தான் ஏசப்பா சிலுவையில அறிஞ்சாங்களா? சரி ரோசி இது உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தான் நான் குட்டியா இருக்கும்போது இந்த மாதிரி இந்த கீழ அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது சரி எங்க ஊர்ல ஒரு அண்ணா வந்து சொன்னாங்க. சூப்பர் ரோசி சூப்பர். கதை அழகா இல்ல ஜோரா கை தட்டிடலாமா? என்ன சத்தமா கை தட்டு. எல்லாம் கிளாப் பண்ணு. ரோசி சத்தமா கை தட்டு சொல்லு. சூப்பர் ரோசி. சரி இப்போ இவ்வளவு நேரம் கதை சொன்னீங்க. சரி இந்த பிள்ளைங்களுக்கு நீ என்ன சொல்ல போற? அந்த பிள்ளைங்களுக்கு தான் சொல்றேன். சொல்லு. ஒருத்தர் யாரும் கிண்டல் கேலி பண்ண கூடாது. ஒருத்தர் கிண்டல் கேலி பண்ண கூடாதான். கலரை வச்சு கிண்டல் அடிக்க கூடாது. அந்த கருப்பு கலரை வச்சு கிண்டல் அடிக்க கூடாதான். என்ன சொல்றது அண்ணா? ஏதாவது சொல்லு. அந்த ஐட்ட குட்டைன்னு சொல்லுவாங்களா அதுக்கு என்ன எப்படி சொல்றது? நெட்ட நெட்ட குட்டை சட்டை கிண்டல் அடிக்க கூடாது. கிழிஞ்ச சட்டை. ஆமா அதெல்லாம் சொல்ல கூடாது. ஆமா அப்படிதானே ரோசி? ஆமாண்ணே. நீ அப்பப்ப வாயை சரியா மூடு ரோசி. ஐயோ சரி அப்பப்ப ஸ்மெல் அடிக்கிற ரோசி. ஐயோ அண்ணா ரோசி நான் நல்லாதான் பல்லு வலிக்கிட்டு இருந்தேன். ரைட் ஓகே. சரி ரோசி இப்ப அதெல்லாம் இருக்கட்டும். கடைசியா ஒரு வசனம் சொல்லி கொடுக்க போறேன்ல. வசனமா? ஆமா அதாவது என்ன? ஆமா ரோசி
ரோசி நான் சொல்றேன் கொஞ்சம் கேளு. என்னன்னா நீ சொல்லி கொடுத்தா பிள்ளைங்க சூப்பரா வசனம் படிச்சுவாங்க. அப்படியா? ஆமா. அதை விட என்னன்னா ரோசி இன்னொன்னு என்னன்னா உன்னை விட சூப்பரா வசனம் சொல்லி பிள்ளைங்க பிரைஸ் வாங்கிடுவாங்க. வாங்கிடுவீங்க தானே? வாங்கிடலாம்ல. ரோசிக்கு வசனம் சொல்லி கொடுக்கும் போது எல்லாம் கத்துக்கிடலாமா? கத்துக்கிடலாமா? சொல்லட்டுமா? சொல்லு ரோசி. சொல்லட்டுங்களா? சொல்லு ரோசி. தீவா அப்பா நாடு. இது ஒரு வசனமா ரோசி? பெரிய வசனமா சொல்லி விடுறாச்சு. இங்க பாரு. பெரிய வசனமா? பெரிய வசனமா சொல்லி விடு ரோசி. பெரிய வசனம் கீழ இருந்து வாழ வரைக்கும் சொல்லிட்டா? அங்க அவ்வளவு வேற சொல்லு ரோசி. அவ்வளவு வரைக்கும் வா. அவ்வளவு வேற ரோசி. சொல்லு ரோசி. சொல்றேன். சொல்லு ரோசி. சொல்லுங்களா? சொல்லு ரோசி. ஸ்மெல் ஓவர் தாங்க முடியல. வசனம். மறந்துட்டியா ரோசி? அதே சொல்லிட்டு வசனம். கண்டிப்பா மூக்கு இருக்க. மூக்கு பிடிக்காதீங்க அப்பா. அப்பா சனில சித்தி எடுத்துட்டீங்க. என்ன ரோசி ஒரே கேபேஜா இருக்கும் பாடிக்குள்ள. ரோசி இப்போ நமக்கு டைம் இல்ல. சரி அண்ணா நான் சொல்லட்டுமா? சீக்கிரம் சொல்லு ரோசி. அவங்க ரெடி. பாவங்களை கேட்கல சத்தமா சொல்லு. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். சொல்லக்கூடாதா? சரி ரோசி இதே வசனத்தை நான் சத்தமா சூப்பரா சொல்லி கொடுக்க சரியா? புரியல உங்களுக்கு? என்ன ஒரு டைம் சொல்லி கொடுத்துருவோமா? சொல்லிடலாமா? இருப்பினது உண்டா ரோசி? ஐயா இருப்பினா அங்கிள் பாஸ்டர் அங்கிள் பாஸ்டர்களுக்கு மறந்து போச்சு. நீ சொல்லு. ஐயா எனக்கு கொஞ்சம் மறந்துருச்சுனே. 28 சும்மா இருங்க ரோசி. நீ சுத்த சுவாரி ரோசி. வசனம் படிச்சா போதாது ரோசி. அது தெரியணும். என்ன சொன்னாங்க? நீதிமொழிகள் 28 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீதிமொழிகள் 28 29 30. ஐயோ அண்ணா சொல்லுங்க. ஒழுங்கா வசனம் சொல்லி கொடுங்க. என்ன நீ தப்பு பண்ற? ஐயோ நான் அப்படியே சொல்லிட்டே போயிட்டேன். சரி ஓகே. இப்போ ரோசி வசனம் சொன்னாங்கல்ல அழகா. சரி ரோசி நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு. சரி அண்ணா. நான் கேக்குறேன். நான் போயிட்டு வரேன். நீ போவாத கொஞ்சம் இரு. ஐயோ. சரி இப்போ ரோசி சொன்ன வசனம் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிட்டுல? எனக்கு தெரியுங்கிற மட்டும் கை தூக்கு பிரைஸ் கொடுத்துரும்.